இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் கப்பல் இல்லைனா இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை எங்கு துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். வாரணாசியில். வாரணாசி, காசி, பனாரஸ் எப்படி சொன்னாலும் ஒன்று தான். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர் வழிகள் துறை அமைச்சர் சர்வானந்த சோனோவால் டிசம்பர் 11, 2025 அன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் கப்பல் சேவை எந்த நதியில் துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கங்கை நதி. பனாரஸ் கங்கை நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. சீனா, நார்வே, நெதர்லாந்து, ஜப்பான் இந்த நாடுகளுக்கு அடுத்த வரிசையில் இந்தியாவும் ஹைட்ரஜன் கப்பல் சேவையை தொடங்கியிருக்கு. ஜல் மார்க் விகாஸ் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஹால்டியாவில் இருந்து வாரணாசி வரையிலான முதல் தேசிய நீர்வழித்தடத்தில் பல்வகை முனையங்கள், நவீன உபகரணங்கள் மற்றும் சமுதாய படகு குழாம்களுடன் ஒரு நவீன நீர்வழி போக்குவரத்து பாதை உருவாக்கப்பட்டுள்ளது. நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துறது தான், அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது தான் ஜல்மார்க் விகாஸோட திட்டம். கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய நீர்வழி தடங்களின் எண்ணிக்கை 5 இருந்து 111 உயர்ந்துள்ளது. ஜல் அப்படின்னாலே நீர். ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை பற்றிய விஷயங்களை கீழே உள்ள லிங்கில் கொடுத்துருக்கேன், தெரிஞ்சுங்க. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் இருந்து ஹிந்த் இடையே இயக்கப்பட்டது. சென்னை ICF ஆலையில் தான் இந்த முதல் ஹைட்ரஜன் ரயில் தயாரிக்கப்பட்டது. இந்த ரயில் நீராவியை மட்டுமே வெளியிடுவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. உலகமே மாற்று எரிபொருளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கப்ப அதில் முக்கியத்துவம் பெறுறது ஹைட்ரஜன் எரிபொருள். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் எரிபொருளை பயன்படுத்துறது மூலமாக உமிழ்வு நீராவி தான் கிடைக்கும். இதன் மூலமாக வெளியேற்றப்படும் கழிவுப் பொருள் அப்படின்னா நீர் தான். அப்போ இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. கார்பன் உமிழ்வுன்றது 0%, கார்பன் உமிழ்வே கிடையாது. இந்தியாவில் முதல்ல ஹைட்ரஜன் பஸ்ஸை டெல்லியில் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது டெல்லியில் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுவே இப்போ சமீபத்தில் இந்தியாவில் உயர்ந்த இடமான லேயில் ஹைட்ரஜன் பஸ் சேவை வழங்கப்பட்டது. இதுதான் உலகத்திலேயே மிக உயர்ந்த இடத்துல ஹைட்ரஜன் பஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட இடம்.